ஹாய், ஹலோ நண்பர்களே. நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. அதை நான் வேண்டிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் என் அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் நான் அனுபவபூர்வமாக என்னெல்லாம் நான் அனுபவிச்சேனோ அதை தான் ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் சொல்கிறாங்க, ஜாதக நிதியாக கிரக நிலைகள் மாறும்போது நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு. அது உண்மை தான், அது பொய்ன்னு சொல்ல முடியாது. ஜாதகத்தில் அதெல்லாம் 9 கிரகங்கள் நமக்கு முன்னாடியே படைக்கப்பட்ட கிரகங்கள். அதுக்கு நம்ம ஆள் கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் அதை விடையுமே சக்தி வாய்ந்தது நம்ம எண்ணங்களுக்கு இருக்குது. கிரகநிலை, ஜாதகம், தெய்வங்கள் எல்லாத்தையும் மீறின சக்தி நம்மளோட எண்ணங்களுக்கு இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம என்றைக்குமே பொறாமப்படக்கூடாது. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கணும். கஷ்டப்பட்டாங்கன்னா, கஷ்டப்படுறவங்கள பார்த்தாலும் அவங்க நல்லா வரணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் வைக்கணும். நம்மளை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நம்மளும் நல்லா இருப்போம் கண்டிப்பாக. அந்த எண்ணம், நல்ல எண்ணங்களை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வாங்க. அது கொண்டு வரது லேசான விஷயம் இல்லை. நமக்கு எடுத்த உடனே அது வந்துடாது. எல்லாருமே நம்ம அம்மா அப்பா எல்லாருமே கொஞ்சம் மூட நம்பிக்கையில் போய் நம்மளை கொஞ்சம் அந்த மோல்டு பண்ணி வச்சுருக்கனால அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் நினச்சால், இப்போ இந்த வீடியோ பார்க்குற இந்த செகண்ட் நீங்கள் நினச்சாலும் அந்த எண்ணத்தை கொண்டு வரதா இருந்தால் அதை ஆணித்தனமாக நீங்கள் கொண்டுட்டு வரலாம். கண்டிப்பாக உங்கள் எண்ணங்கள் மாறிடும். நீங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா உங்கள் எண்ணங்களை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல எண்ணத்தோட ஒரு இறக்க குணத்தோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் நினச்சது நடக்கும். அதனால் எண்ணங்களை கொஞ்சம் நல்ல சிந்தனையோட நினைங்க. எண்ணங்களை நினைங்க அப்படின்னா மற்றவங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கிறத விட்டுருங்க. அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அதவே நினைக்காதீங்க. நம்ம ஃப்யூச்சருக்கு, நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம ஹஸ்பண்ட் அடுத்த லெவலில் நம்ம இப்படி இருந்தால் இது நல்லாயிருக்கும், நம்மளுடைய ஃபேமிலி நல்லாயிருக்கும், நல்லா கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர மற்றவங்க பற்றி சிந்தனை இருக்கவே கூடாது. சுற்றி இருக்கவங்கள பற்றி நம்ம இது பண்ணவே கூடாது. நம்ம பிள்ளைங்க, நமக்கு கடவுள் இப்போ கொடுத்துருக்க பிள்ளைங்க, குடும்பமோ கணவரோ குழந்தைங்களோ எல்லாமே நமக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காரு. இதுக்கு அவருக்கு, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்கள் இதை இன்னும் என்ன பெஸ்ட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் சிந்திக்கணுமே தவிர வேறு எதை பற்றியும் சிந்தனை இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கூடிய சீக்கிரம் வெகு விரைவில் நல்லது நடக்கும். நீங்கள் நினைக்கிறத மாதிரிலாம் நடக்கும். இந்த எண்ணங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து மாற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னோக்கி போகிறதுக்குள்ள ஒரு நல்ல வழி உங்களுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.